நீங்க எப்போதாவது ஆடு குட்டி போடும்போது குட்டி இறந்து பார்த்துருக்கீங்களா? அந்த நிமிஷம் எவ்வளவு வேதனைன்னு சொல்லவே முடியாது. எத்தனை மாதங்கள் வளர்த்து நம்பிக்கையோடு காத்திருந்த குட்டி, பிறக்கும் நேரத்துல இறந்துருச்சுன்னா, அதுவே ஒரு ஆட்ட வளர்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். எங்க பண்ணையில ஆட்ட நல்லா பராமரிச்சோம். சத்தான தீவனம் கொடுத்தோம். ஆனா குட்டி பிறக்கும்போது ஒரு குட்டி இறந்து தான் பிறந்துச்சு. குட்டி ஏன் உயிர் பிழைக்கல? நம்மால காப்பாற்ற முடியாதா? ஒவ்வொரு தடவை குட்டி இறக்குறது சாதாரணமா? என்னென்ன காரணத்தினால குட்டி இறக்குது? முதலாவது, குட்டி சரியான நிலையில் இல்லாமல் பிறந்தால், அதாவது தலை மற்றும் 2 முன்னங்கால்கள் சிக்கி கொண்டால் குட்டி வெளியே வர முடியாது. சில சமயம் குட்டி பின்புறம், அதாவது பிரீச் பொசிஷனில் வந்தாலும் அல்லது ஒரே ஒரு கால் மட்டும் வந்தாலும் குட்டி வெளியே வர சிக்கல் அதிகரிக்கும். குட்டி வெளியே வர முடியாமல் சிக்கி கொண்டால் மூச்சு அடைப்பு ஏற்பட்டு, அதாவது அம்பிளிக்கல் கார்டில் அழுத்தம் ஏற்பட்டு சில நிமிடங்களில் குட்டி இறந்துவிடும். இதுதான் முக்கியமான குட்டி இறப்பின் காரணம். இரண்டாவது, தாயாடு பலவீனமாக இருந்தால். ஆடு செனையா இருக்கும்போது தாயாட்டுக்கு போதுமான ஊட்டச்சத்து, புரதம், கால்சியம், எனர்ஜி கிடைக்கலனா ஆடு குட்டி போடும்போது தாயாட்டுக்கு எனர்ஜி குறைவா இருக்கும். கால்சியம் குறைவாக இருந்தால் யூட்ரஸ் கன்ட்ராக்ஷன், அதாவது கருப்பை சுருக்கம் சரியாக வராது. தாயாடு பிரசவிக்க போதுமான வலி அல்லது ஃபோர்ஸ் இல்லாததால் குட்டி வெளியே வர முடியாமல் இறக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ஆடு செனையான கடைசி 2 மாதத்தில் உணவு சரியாக கிடைக்கட்டா குட்டி பலவீனமாக இருக்கும். மூன்றாவது, தாயாட்டிற்கு வரும் நோய்கள். சில நோய்கள் கர்ப்பத்தில் இருந்த குட்டியை பாதிச்சு கருக்கலைப்பு அல்லது இறந்த குட்டியை வர வைக்கும். 3ல இருந்து 4 மாசம் ஆடு செனையா இருக்கும்போது கருக்கலைப்பு நோய் அல்லது ப்ரூசலோசிஸ் வந்தா குட்டி பொதுவா இறந்தவாறே தான் பிறக்கும். டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் வந்தா குட்டி பிறக்கிறதுக்கு முன்னே கருவில் இறந்து போகலாம். என்சூட்டிக் அபார்ஷன் அப்படின்னா கடைசி மாதத்துல திடீர்னு கருக்கலைப்பு ஏற்படும். குட்டி பெரும்பாலும் இறந்தவாறே பிறக்கும். சில சமயம் குட்டி உயிரோடு பிறந்தாலும் பலவீனமாக இருக்கும். இந்த நோய்கள் ஆடுகளின் கூட்டத்திற்குள் பரவி ஒரே ஃபார்மில் பல குட்டிகள் இறப்பதற்கு காரணமாகும். நான்காவது, ஒரு ஆடு செனையா இருக்கிற காலம் சராசரி 150 நாள் அல்லது 5 மாதம். மிக நீண்ட கர்ப்பம் அப்படின்னா 150 நாட்கள் ஆகியும் குட்டி பிறக்கலனா குட்டி பெருசாக வளர்ந்துடும். இதனால ஆடு குட்டி போடுறதுல சிரமம் ஏற்படும். மிக குறைவான கர்ப்பம், குட்டி முழுமையாக வளராமல் பிறக்கும். ஆட்டுக்குட்டி பலவீனமாக இருந்தும் மூச்சு விட முடியாமல் இறந்துவிடும். ஐந்தாவது, ஆடு குட்டி போடும்போது சுத்தமில்லாத இடத்துல ஆடு குட்டி போட்டுச்சுன்னா குட்டிக்கு இன்ஃபெக்ஷன் வரும். சுத்தமில்லாத இடத்தில் குட்டிகள் பிறந்தா பாக்டீரியா மற்றும் ஜெர்ம்ஸ் அட்டாக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. ஆட்டுக்குட்டிகள் இறக்காமல் இருக்க எடுக்க வேண்டிய தடுப்பு முறைகள். சினையான ஆடுகளுக்கு சிறந்த உணவு, பருப்பு வகை, மினரல்ஸ், கால்சியம், விட்டமின், எனர்ஜி மிக்சர் கொடுத்து தாயின் சக்தியை அதிகரிக்க வேண்டும். கர்ப்பத்தின் கடைசி மாதத்தில் ஆடுகளை அதிகமாக வேலை செய்ய வைக்கக்கூடாது. குட்டி போடும் ஷெட்டை சுத்தமாக வச்சிருக்கணும். குளிர்காலம் என்றால் ஷெட்டில் காற்று அடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆடு குட்டி போட போகும் நேரத்தில் எப்போதும் யாராவது நின்று கவனிக்க வேண்டும். ஆடு குட்டி போடும்போது குட்டி சிக்கி 10ல இருந்து 15 நிமிஷங்களுக்கு மேலே வெளியே வரலைன்னா உடனே ஆட்டுக்கு உதவணும், இல்லைன்னா கால்நடை மருத்துவரை அழைக்கணும். குட்டி வெளியே வந்ததும் உடனே மூக்கில் வாயில் இருக்க நீரை சுத்தம் பண்ணணும். இப்படி செஞ்சால் ஆட்டுக்குட்டி மூச்சு விட எளிதாக இருக்கும். குட்டி பிறந்ததும் உடலை தொடச்சி சூடாக வைத்து கொள்ள வேண்டும். எதுக்குன்னா ஹைப்போதெர்மியா அல்லது குளிர் காரணமாக ஆட்டுக்குட்டி இறப்பதை தவிர்க்கலாம். ஆடு செனையாக இருக்கும்போது ப்ரூசலோசிஸ், என்சூட்டிக் அபார்ஷன் போன்ற இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்க ஆடுகளை சுத்தமாக வச்சிருக்கணும். குட்டி ஆட்டோட வயிற்றில் இறக்காமல் இருக்க ப்ரூசலோசிஸ் தடுப்பூசி போடணும். புதிய ஆடுகளை வாங்கும்போது தனிமைப்படுத்தி வைப்பது அவசியம். குட்டி பிறந்த பிறகு 1 மணி நேரத்துக்குள்ள முதல் பாலை குடிக்க வைக்கணும். இதுதான் குட்டிக்கு உயிர் காப்பான். குட்டி பலவீனமாக இருந்தால் பாலை கறந்து சிறிய பாட்டிலில் ஊற்றி குட்டிக்கு கொடுக்கணும். சினை காலத்தில் ஆட்டை பராமரிப்பது எப்படி? நல்ல தரமான புல் அடர் தீவனம் கொடுக்கணும். மினரல் பிளாக்ஸ் அல்லது லீக் எப்பவும் கிடைக்கணும். குட்டி எலும்பு வளர்ச்சிக்கு இது முக்கியம். தண்ணீர் எப்பவும் சுத்தமான தண்ணீர் கொடுக்கணும். ஆட்டை அதிகமாக நடக்க வைக்கக்கூடாது. வெயில், மழை, குளிர் நேரங்களில் நேரடியாக நிற்கிறத குறைக்கணும். செனையான ஆட்டை ஓவர் க்ரோடிங், ஆடுகளோட முட்டுறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். செனையான 1ல இருந்து 2 மாதத்தில் புரோட்டீன் மற்றும் எனர்ஜி ரிச் டயட் குட்டி வளர்ச்சிக்கு நல்லது. ஓவர் ஃபீடிங் கொடுக்கக்கூடாது. ஏன்னா குட்டி ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா குட்டி பிறக்கிறதுக்கு சிக்கல் ஏற்படும். தேவையான தடுப்பூசிகள் பிபிஆர், எஃப்எம்டி, என்ட்ரோடாக்சிமியா தடுப்பூசி போட்டிருக்கணும். டிவார்ம் 2ல இருந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணியிருக்கணும். ஷெட்டை சுத்தமாக ட்ரையாக வச்சுருக்கணும். சுத்தம் இல்லாமல் இருந்தால் கருக்கலைப்பு, குட்டி பலவீனமாக பிறக்க வாய்ப்பு இருக்குது.
சினையான கடைசி மாதத்தில் எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். எதுக்குன்னா வேகமாக வளரும். அதனால் பசுந்தீவனமும் அடர் தீவனமும் கொடுக்கணும். ஆடு குட்டி போடும்போது ஏற்படும் பிரச்சனை. குட்டி 15 நிமிஷத்துக்கு மேலே வெளியே வராமல் இருந்தால் குட்டி இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆடு இரவு நேரத்தில் குட்டி போட்டால் அதை பண்ணையாளர் கவனிக்காமல் விட்டால் குட்டி மூச்சு விட முடியாமல் இறந்து போகும். தாய் ஆடு வயதான ஆடாக இருந்தால் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். முதலித்த ஆடு மிக இளம் ஆடாக இருந்தால் குட்டி பிறக்க முடியாமல் சிக்குவது காமனானது. ஆட்டுக்குட்டி இறந்து போவதை தவிர்க்க முடியாதது இல்லை. நாம் ஆட்டை நன்றாக கவனித்தால் 90% குட்டிகளையும் காப்பாற்றலாம். இரவில் கூட ஆடுகளை கவனிக்க சிசிடிவி இருந்தால் நன்றாக உதவும். ஆட்டுக்குட்டி இறக்காம இருக்க என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டி வெளியே வர முடியாமல் சிக்கிட்டுனா குட்டியோட கால் அல்லது தலை சிக்கியிருந்தா நம்முடைய கைகளை நன்றாக கழுவி மெதுவாக இழுக்கணும். பிறந்த குட்டி மூச்சு விடாவிட்டா வாயில் இருக்கிற திரவத்தை சுத்தம் செய்யணும். குட்டியோட காலை மேலே தூக்கி மெதுவாக ஆட்டுக்குட்டியை மூச்சு விட செய்யணும். நாக்கு வெளியே வந்தால் குட்டியை டவலால் தேய்க்கணும். ஒவ்வொரு குட்டியும் ஒரு ஆட்டின் உயிரோடு இணைந்தது மாதிரி தான். ஒரு குட்டி இறந்தா அந்த தாயாடு கண்ணில் வலி தெரியும். குட்டி இறப்பது இயற்கை விஷயம் இல்லை, நம்ம கவனக்குறைவு தான். சரியான பராமரிப்பு இருந்தால் 100 குட்டிகளில் 90 குட்டிகளை காப்பாற்றிடலாம். நீங்கள் ஒரு குட்டியை காப்பாற்றினா அது உங்கள் பண்ணை லாபத்தை மட்டும் இல்லை, உங்கள் மனசுக்கும் அது சந்தோஷத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி மற்ற விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்துங்க.